எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோவில் அட்வான்ஸ் ஃபில்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபில்டர்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண ஃபில்டர்னு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு டேட்டா வந்து நம்ம ஃபில்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். டேட்டா செட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டேட்டா செட்டை கிளிக் பண்ணிக்கிட்டு டேட்டாவில் போய்ட்டு அட்வான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு இதாக செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம டைரெக்டாக ஃபில்டருங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறோம். இப்போ அந்த டேட்டா செட்டை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பெரிய டேட்டா செட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும்னா, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏறும் 3000 ரோ இருக்குது. 3000 ரோ இருக்கிறத வந்து எப்படி ரொம்ப சிம்பிளாக ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேட்டஸுங்கிற இடத்துல பாருங்களேன், கேன்சல்டு, பெண்டிங்கு, கம்ப்ளீட்டு. அதாவது இந்த ப்ராடக்ட்டில் வந்து எவ்வளோ கேன்சல் ஆகிருக்கு, எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது, எவ்வளோ வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதை வந்து கிளிக் பண்ணி இன்னொரு இடத்துல காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்டேட்டஸ் வச்சு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸ்டேட்டஸை வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்டர் பண்ணலாம். எவ்வளோ ப்ராடக்ட் பெண்டிங்கில் இருக்குது, கேன்சல் ஆகிருக்கு அப்படின்னு. ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம டேட்டா வேலிடேஷன் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம வந்து டேபிளாக மாற்றிக்கலாம். இது டேபிளாக இல்லை, டேபிளாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கண்ட்ரோல் டி அப்படின்னு அமுக்குனீங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள், மை டேபிள் கஸ்கட்டர்ஸ் ஓவரால் செலக்ட் ஆகிடுச்சு டேபிள். ஓகே கொடுத்தீங்கன்னா டேபிளாக மாறிடுச்சு. நான் டேபிளை கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கிறேன். எனக்கு அந்த பேண்டட் ரோ வேணாம், அதையும் எடுத்துட்றேன். ஃபில்டர் ஆப்ஷன் வேணாம், அதையும் எடுத்துட்றேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டஸ்க்கு வந்து டேட்டா வேலிடேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். டேட்டாங்கிற ஆப்ஷன் போய்க்கிறேன். இந்த டேட்டா டூல்ஸில் டேட்டா வேலிடேஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து எனி வேல்யூன்னு இருக்கா, நம்ம லிஸ்ட்டு தான் வேணும். லிஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு சோர்ஸ், இதுதான் நமக்கு சோர்ஸு. இதுலேருந்து தான் பார்க்க போகிறோம். அதனால் கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓவரால் செலக்ட் ஆகிடுச்சு. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு மேலே வந்துட்டோம். இப்போ பாருங்கள் ஸ்டேட்டஸ் ஓகே கிரியேட் ஆகிடுச்சு. கேன்சல், பெண்டிங், கம்ப்ளீட். இதை வச்சு தான் இப்போ எவ்வளோ ப்ராடக்ட்டு கேன்சல் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஃபில்டர் ஃபங்க்ஷன் வச்சு பார்க்கலாம். சீக்வல்ட் ஃபில்டர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஃபில்டர்னு போட்டுக்கிட்டு அரே அப்படின்னு காமிக்குது. என்ன நமக்கு பார்க்க போகிறோம்னா இந்த டேபிள் வச்சு தான் பார்க்க போகிறோம். அந்த டேபிள் தான் நமக்கு அரே. அதனால் டேபிள் நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். சரி இல்லை, ஃபஸ்ட்டு டேபிள் நேம் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டேபிள் நேம் க்ரியேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். டேபிள் டிசைன் டேபிள் 2ன்னு இருக்குது. நான் சேல்ஸ் டேபிள்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். சேல்ஸ்னு க்ரியேட் பண்ணி என்ட்ரு மிக்குங்க, அப்போ தான் டேபிள் க்ரியேட் ஆகும். இப்போ வந்து ஃபில்டர் பண்ணலாம். ஈக்குவல் ஃபில்டர்னு போட்டுக்கிறேன். ஃபில்டர்னு போட்டு அரே வந்து நமக்கு சேல்ஸ் டேபிள் தான் அரே, அதனால் சேல்ஸ்னு போட்டுக்கிறேன். இன்க்ளூட் அப்படின்னு கேட்குது. இந்த இன்க்ளூட் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த ஸ்டேட்டஸ் வச்சு பார்க்குறது, கேன்சலாக இல்லை பெண்டிங்கில் இருக்கா அப்படின்னு. இந்த இன்க்ளூடுங்கிற எதில் வந்து எடுக்கணும் அப்படிங்கன்னா இந்த ஸ்டேட்டஸுங்கிற காலத்துலேருந்து தான் எடுக்கணும். அதனால் நான் வந்து சேல்ஸ்னு டைப் பண்ணிக்கிறேன். சேல்ஸ்னு டைப் பண்ணிக்கிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நீங்கள் என்னென்ன இது க்ரியேட் பண்ணியிருக்கோம், இந்த டேபிளில் என்னென்ன காலம் இருக்கோ அதெல்லாம் வந்துடும். நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வச்சு தான் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிக்கிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். சீக்வல் போட்டுக்கோங்க. இதை வச்சு தான் இதை பார்க்க போகிறோம். அதனால் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் கொடுத்துருங்க. அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு கம்மா கொடுத்துருங்க. எம்டியான்னு கேட்குது. எம்டி டேபிள் எம்டி கிடையாது, அதனால் தேவையில்லை. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சுன்னா வந்துடுச்சு பாருங்கள். எவ்வளோ பெரிய டேபிள் ஃபில்டர் பண்ணி உடனே எடுத்தாச்சு பாருங்கள். அந்த ப்ளூ கலர் லைன் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, ஃபில்டர் பண்ணது தான். இதுக்கு பேர் தான் டைனமிக் அரே. கேன்சல் ஆனது பார்த்துக்கலாம். பெண்டிங் ஆனது பாருங்கள், பெண்டிங் ஆனது வந்துடுச்சு. அடுத்தது கம்ப்ளீட் ஆனதும் வந்துடுச்சு. சரி ஓகே, இது வந்து நம்ம ஸ்டேட்டஸ் வச்சு பார்த்தாச்சு. எது வந்து
கம்ப்ளீட் ஆகிருக்கு, பெண்டிங் ஆகிருக்கு, இது கேன்சல் ஆகிருக்கு அப்படின்னு. எனக்கு வந்து டிபார்ட்மெண்ட் வச்சு பார்க்கணும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட் லெவலுக்கு கேன்சல் ஆகிருக்கு, கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டேட்டா வேலிடேஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். Ctrl A, Ctrl C, Ctrl V கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணிட்டு இப்போ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம டேட்டா வேலிடேஷன் க்ரியேட் பண்ணணும். டேட்டா பார் போயிட்டு டேட்டா வேலிடேஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. எனி வேல்யூக்கு பதிலாக லிஸ்ட்டுன்னு போட்டுக்கோங்க. சோர்ஸ் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸ் தான் ஃபில்டர் பண்ண போகிறோம். அதனால் டிபார்ட்மெண்ட் போட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடலாம். ஓகே கொடுத்துங்க. கண்ட்ரோல் அப் ஏரோ கொடுத்துங்க. இப்போ பாருங்க டிபார்ட்மெண்ட் வந்துடுச்சு. 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஹோமு, கிளாத்து, ஸ்போர்ட்ஸு, எலக்ட்ரானிக்ஸு. இப்போ இதை வச்சு ஃபில்டர் பண்ணலாம். இப்போ 2 ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறோம். நல்லா கவனிங்க. ஈக்குவல் ஃபில்டர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஃபில்டர்னு போட்டுக்கிட்டு அரே வந்து நமக்கு என்ன இந்த ஹோல் டேபிள் தான் அரே, அதனால் சேல்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். சேல்ஸ்ன்னு போட்டுக்கிட்டு கமா போட்டுக்கிட்டு மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண மாதிரி சேல்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். சேல்ஸ்ன்னு போட்டுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஃபில்டர் என்னது வந்து ஸ்டேட்டஸ் வச்சு தான் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈக்குவல் போட்டு இந்த ஸ்டேட்டஸ் இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இதை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் போட்டுக்கிறேன். மூவ் ஆனிச்சுன்னா ஆன்சர் தப்பாக வரும், அதனால தான் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் போட்டு இப்போ வந்து 2 ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா க்ளோஸ் ப்ராக்கெட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. 2த்துலையும் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்டு அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்குது. இன்ட்டு போட்டுக்கிட்டு தான் இன்னொரு ஃபில்டர் அப்ளை பண்ண முடியும். டிபார்ட்மெண்ட்டு அப்ளை பண்ணணும்ல, அதுக்கு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சேல்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கிறேன். டேபிள் நேமை சேல்ஸ் நேம் ஓப்பன் ஆகிடுச்சு. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ வந்து 2வது ஃபில்டர் எதை வச்சு பண்ண போகிறோம், டிபார்ட்மெண்ட் வச்சு பண்ண போகிறோம். அதனால் டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு செலக்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த க்ரீன் கலர் சீக்வல் இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு இந்த டிபார்ட்மெண்ட்டு இங்கே நம்ம வந்து இதை வச்சு தான் நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். அதனால் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கோங்க. அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. கம்மா கொடுத்து எம்டி இன்னும் போட்டுக்கலாம், எம்டி தேவையில்லை, தெளிவாக தான் இருக்குது. அதனால் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ 2 ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். என்ட்ரு போட்டாச்சு. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக வந்துருச்சுன்னு. ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளீட்டான ப்ராடக்ட்டு, ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் பெண்டிங்கான ப்ராடக்ட்டு இவ்வளோ இருக்குது, கேன்சல் ஆனது இவ்வளோ இருக்குது, கிளாத்திங்கில் இவ்வளோ இருக்குது, ஸ்போர்ட்ஸில் கேன்சல் ஆன ப்ராடக்ட் இவ்வளோ இருக்குது, எலக்ட்ரானிக்ஸில் இவ்வளோ இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து எத்தனை ஃபில்டர் வேணும்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா பாருங்கள். ஃபஸ்ட்டு சேல்ஸு, இதுதான் அரே, இது வந்து அரே ஃபஸ்ட்டு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபில்டர் எதை வச்சு பண்ணோம், ஸ்டேட்டஸ் வச்சு பண்ணோம். ஸ்டேட்டஸுங்கிற காலம் வந்து இதுலேருந்து எடுத்தோம். இதுலேருந்து எடுத்து நம்ம இதை வச்சு ஃபில்டர் பண்ணுறோம். அடுத்து வந்து செகண்ட் இதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த பெருக்கல் சிம்பிள் போட்டுக்கணும். செகண்ட் ஃபில்டர் வந்து டிபார்ட்மெண்ட் வச்சு பண்ணுறோம். டிபார்ட்மெண்ட்டுங்கிற காலத்துலேருந்து எடுத்து நமக்கு தேவையான டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். என்னென்ன டிபார்ட்மெண்ட் வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து இண்டு போட்டு நீங்கள் இன்னொன்று போட்டு இப்படியே க்ரியேட் பண்ணிகிட்டே போகலாம். எத்தனை ஃபில்டர் வேணால் போட்டுக்கலாம். அதுதான் அந்த இதில் உள்ள பெனிஃபிட்டு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.